வேண்டாம் வெண்பா. ஏம்மா அப்படி பண்றீங்க? ப்ளீஸ்மா. அம்மாக்கு பசிக்கலடா. பொய் சொல்றீங்க நீங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து நானும் சாப்பிடல, நீங்களும் சாப்பிடல. எனக்கு பசிக்குது தெரியுமா? அச்சச்சோ வெண்பா, நீ சாப்பிடலையா? சாரிடா, அம்மா கிட்ட கேட்டிருந்தேனா நான் போட்டு தந்திருப்பேன்ல. நீ முதல்ல சாப்பிடு, அம்மாக்கு பசிக்கல. அம்மா ஊட்டி விடுவாமா? ஒன்றும் வேண்டாம். நீங்க சாப்பிடாம நான் மத்தியபடி சாப்பிடுவேன். அம்மாக்கு நிஜமா பசிக்கலடா. நான் பொய் சொல்ல மாட்டேம்மா. எனக்கு பசிக்குது, உங்களுக்கும் பசிக்கும். அதனால நீங்க சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன். என் செல்ல குட்டி இல்ல, நல்ல பொண்ணு இல்ல, நீ சாப்பிடு. நான் நல்ல பொண்ணுலாம் இல்லை. நீங்க சொன்னோடனே பார்த்தீங்களா, நானே யூனிஃபார்ம் மாத்திட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க வரவே இல்லைல்ல. ப்ளீஸ் மலிமா, எனக்காக, உங்க செல்ல வெண்பாக்காக கொஞ்சம் சாப்பிட மாட்டீங்களா? அழாதீங்க மலிமா. நீங்க அழக்கூடாது மலிமா. தப்பு பண்றவங்க தான் அழணும். அவங்கள தான் நம்ம அழக்கணும். நம்ம ஏன் அழணும்? நீங்க தானம்மா இதெல்லாம் எனக்கு சொல்லி தந்தீங்க. இப்போ நீங்களே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மல்லிமா. ராஜித்து பிரச்சனை பண்றாங்கன்னு நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க மல்லிமா. நீங்க போயிட்டீங்கன்னா யாருமே உங்களை மாதிரி என்ன பார்த்துக்க மாட்டாங்க. நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீங்க திரும்பி வந்த உடனே தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ப்ளீஸ் மலிமா, நீங்க கூடவே இருக்கணும். இல்லடா செல்லம், நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அழக்கூடாது. சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுவீங்க தானே? நம்ம 2 பேருமே சாப்பிடலாம். சரி. ஃபீலிங்ஸ் ரொம்ப ஓவரா இருக்கு பாருங்க ராஜிமா. ஓவரா இருக்கோ இல்லையோ, அவ அண்ணன் அவமானப்பட்டதை நினைச்சு துடிக்கிறாள்ல, எனக்கு அது போதும். அந்த அண்ணக்கு அவடி எவ்வளோதான் பசப்பி நடிச்சாலும் இந்த ராஜேஸ்வரி சொல்றதை தான் அந்த விஜய் கேட்கறான்னு புரிஞ்சிருக்கோம்ல. இப்பதானே எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. இந்த சீசனுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போதும். முழுசா இந்த ராஜேஸ்வரி யாருங்கிற எஃபெக்ட கூடிய சீக்கிரமே அவ பாப்பா. அப்புறம் நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோ. என்ன ராஜிமா, அந்த மல்லியை கதற விட்டதுக்காக சக்சஸ் பார்ட்டியா? எங்க சக்சஸ் பார்ட்டியா? அது அவளை முழுசா இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டதுக்கு அப்புறமா தான். மொத்தமா அவளை துரத்தி விட்டுட்டு நம்ம பெரிய பார்ட்டியா வச்சுப்போம். இந்த பார்ட்டிக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கம்பெனி கொலீக்ஸ் மட்டும் தான் வருவாங்க. நம்ம போயிட்டு வந்துருவோம். போல ராஜிமா. ஆனா என்ன பார்ட்டி எதுக்காகன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா அது ஸ்பெஷல் தான். நான் வரேன். ராஜிமா வாங்க போவோம். அக்கா, ராஜேக்கா, அக்கா எங்க இருக்கீங்க? ரஞ்சிதா, 2 பேருமே வீட்ல இல்ல. அக்கா, நம்ம போய் நின்னா டென்ஷன் ஆவாரு. என்ன பண்றது? அக்கா, ரஞ்சிதா, வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? அவசரத்துல ஒரு மனுஷன் கூப்பிட்டு இருக்கேன், என்னன்னு கேட்க ஆள் இல்ல இந்த வீட்ல. ரஞ்சிதா, நான் போகலாம், ஆனா என்ன பார்த்து டென்ஷன் ஆகி அப்படியே ஏதாவது சொல்லிடுவாரோ? ரஞ்சிதா, அக்கா, எல்லாம் எங்க போனீங்க? சரி போலாம். என்னங்க வேணும் என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ,
என்னங்க கையில கட்டு போட்டிருக்கீங்க? என்னாச்சு? ராஜேகா, ரஞ்சிதா, ரஞ்சிதா, எங்க கேக்குறேன்லங்க, சொல்லுங்க. எனக்கு படபடன்னு இருக்கு. கையில ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அக்கா ரஞ்சிதா, எங்க போயிட்டீங்க? ஐயோ, அவங்க 2 பேரும் வீட்ல இல்லங்க. நீங்க எவ்வளவு நேரம் கத்தி கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். உன்னை பல தடவை வார்ன் பண்ணிட்டேன். ஏன் அத மீறி என் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேனே புரியல. இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது சொல்லிட போற, போயிடுங்கிறது. ஐயோ, அதெல்லாம் விடுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அடி அடி ரொம்ப பலமா இல்லையே. உன் முகத்துல முடிச்சிட்டு போனா எப்படி இருக்கும்? இந்த நாள் எப்படி உருப்பிடும்? என்னடா எதுவுமே நடக்கலன்னு நினைச்சேன், நடந்துருச்சு. என் முன்னாடி நிக்காத, போ எங்கயாவது வெளியில போ. ஐயோ ஐயோ, உங்க 2 பேருக்கு இதே வேலையே போச்சு. ஏன் எலியும் பூனைய மாதிரி இப்படி அடிச்சுக்கிறீங்க? டாடா, என்னாச்சு டாடா? என்ன அடிபட்டிருக்கு? வள்ளிமா, டாடாக்கு என்னாச்சு? தெரியலம்மா, அத கேட்டதுக்கு தான் என்ன கத்துறாரு. யாரு? நான் கத்துறேனா? சரி, நான் கத்துறதாவே இருக்கட்டும். என்ன கத்த வைக்கிறது யாரு? எனக்கு டென்ஷனை ஏத்தி விட்டுட்டு என்ன கத்த வைக்கிறது யாருன்னு கேக்குறேன். டாடா ப்ளீஸ் டாடா, எனக்காக என்னாச்சுன்னு சொல்லுங்க டாடா. நீ கைய கொடுமா. வெண்பா, நீ கைய கொடு. என்ன டாடா ஆச்சு? சொல்லுங்க டாடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அட கடவுளே, ஆக்சிடென்ட்டா? எங்க பார்த்து வரக்கூடாதா? முதல்ல உள்ள ஏதோ அடிபட்டிருக்கான்னு நல்லா பார்த்து சொல்லுங்க. வெண்பா, சொல்லு வெண்பா, எனக்கு பயமா இருக்கு. என்னடா அடி எதுவும் பெருசா படாம வந்துட்டியே? உள்காயமாவது பெருசா இல்லையான்னு கேக்குறா தானே? ஐயோ, ஏன் டாடா அப்படி பேசுறீங்க? மல்லிமா அப்படியா கேட்டாங்க? சரி, அதை விடுங்க. உங்களுக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல வெண்பா. ஒரு காரு, அந்த ஆளு குடிச்சிருப்பான் போல. நேரா காரு கிட்ட வந்து வண்டியை விட்டான். எப்போ எதிர்த்த மாதிரி வரவங்க தப்பா வராங்களான்னு பார்த்து டிரைவ் பண்ணணும்னு நீங்க தானே சொல்வீங்க டாடா. வேற எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா டாடா? பட்டிருக்கு. கட்டு போட்டிருக்கிற சைடுல பலமா அடிபட்டிருக்கு. காலையும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. என்ன மெதுவா மாடி கொண்டு போய் விடுறியா? ரொம்ப காயம்னா தேங்காய் எண்ணெய் மஞ்சள் போட்டு. வெண்பா, அவள பேச சொல்லாத. தேங்காய் எண்ணெயில 69% ஆன்டிபாக்டீரியா இருக்கு, அது இதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருப்பா. ஐயோ டாடா, உங்க நல்லதுக்கு தானே மல்லிமா சொல்றாங்க. ஏன் டாடா கோவப்படுறீங்க இப்படி? சரி, நீ வா, நம்ம மாடிக்கு போவோம். சரி வாங்க டாடா. பார்த்து டாடா, பார்த்து பார்த்து. டாடா, ஏய், கையெடு. என்னால முடியும். வெண்பா, வா போலாம். டாடா உட்காருங்க டாடா. பார்த்து பார்த்து டாடா. போதும். டாடா நீங்க இருங்க, நான் போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். வெண்பா எங்க? இவரை இந்த நேரம் தனியா விட்டுட்டு எங்க போயிருப்பா? சட்டையை கழட்ட இவ்ளோ கஷ்டப்படுறாரு. என்னாச்சுங்க? இப்ப என்ன உனக்கு? நான் ஒத்த கையோட அவதிப்படுறத பார்த்து நீ ரசிக்கணும், அதான உன் ஆசை? பாரு, நல்லா பாத்துக்க. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சட்டையை கழட்ட ஹெல்ப் பண்ண சொன்னா நான் செய்ய மாட்டேனா? பரவாயில்ல, நீ நல்லா ரசி. வேணா போட்டோ எடுத்து வச்சுக்கோ, வீடியோ கூட எடுத்து வச்சு அப்பப்பா அதை நல்லா பார்த்து ரசி. வர்ற எரிச்சலுக்கு ச்சே. ஐயோ, ச்சே.
கையெடு. பாத்துங்க. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். இது நடக்கணும்னு தானே ஆசைப்பட்ட, அதான் நடந்துருச்சுல்ல. இப்போ உனக்கு திருப்தியா இருக்குமே. பாத்துட்டல்ல, போ. ஏங்க இல்லங்க, சூப்பு. சூப்பு வேணா, ஒரு மண்ணு வேணா எனக்கு, போ. ச்சே, phone வேற. ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஹலோ சார். என் ஃபோன் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு சார். How do you feel now, sir? மச் பெட்டர். லைட்டா பெயின் இருக்கு, அது இருக்கத்தான் செய்யும். இட்ஸ் ஓகே சார், வீட்ல கொஞ்சம் சூப்பரா வச்சு தர சொல்லி சாப்பிடுங்க சார். அப்பதான் சார் சீக்கிரமா சரியாகும். உடம்பு பாத்துக்கோங்க சார். அதெல்லாம் பாத்துக்கலாங்க, நான் சூப் குடிக்க ட்ரை பண்றேன். சார், என்ன சார் நீங்க மேடம் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா பத்தாதா சார்? நீங்க இல்லன்னு சொன்னா அவங்க என்னையா நிப்பாங்களே சார், அப்புறம் என்ன சார்? சார், டேப்லெட்லாம் கரெக்டா டைமுக்கு போடுங்க சார். சார், மேடம் கிட்ட இப்பவே சொல்லிடுங்க, அவங்க கரெக்டா டைமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சிருவாங்க. பாத்துக்கிறேன், எல்லாம் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். ஓகே சார். சார், நீங்க கேட்ட ஃபைலை உங்களுக்கு மெயில் அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கேன் சார். அதை செக் பண்ணி கரெக்ஷன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார், சரி பண்ணிடலாம். அதை பண்ணிக்கலாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வைக்கிறேன் சார். ஓகே. இந்த சூப்பை குடிச்சிருங்க, கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஏங்க எந்திரிங்க. ஏய், எங்க அடிபட்டிருக்குல்லங்க, ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? ஐயோ ஐயோ, சொன்னா கேக்கணும். எந்திரிங்க எந்திரிங்க. சாப்பிடுங்க. அக்கா, அக்கா, அவங்க வெளிய போயிருக்காங்க. உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்ககிட்ட தான் கேக்குறேன். எனக்கு ஸ்பூன் வேணும். ஸ்பூன்ல சாப்பிட்டா வயிறு நிறையுமா? கையில அள்ளி சாப்பிடுற மாதிரி இருக்குமா? இல்ல, எனக்கு ஒன்றும் பசிக்கல. மாத்திரை போடணும் இல்லங்க. பசிக்கலன்னு சொல்லாதீங்க. பசிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு கை மட்டும் சாப்பிடுங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. நீங்க கேக்கலனாலும் சாப்பிட வைக்கதாங்க போறேன். அதல்ல, அங்க இருக்கிற மாத்திரையை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போ. சாப்பிடாம மாத்திரை போடுவீங்களா? வயிறு என்னாகும் தெரியுமா? ஒரு தடவை என் பெரியம்மா அப்படி சாப்பிடாம மாத்திரை போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அல்சர் வருங்க, அப்புறம் அதுக்கும் மருந்து சாப்பிடணும். எதுக்கு அந்த கஷ்டம்லாம்? தயவு செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஊட்டி விட்டதை இங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், போதுமா? நீங்க மல்லி ஊட்டி விட்டதா நினைக்காதீங்க. சம்பளத்துக்கு வச்சுப்பாங்கல்ல, நீங்க சொல்லுவீங்களே இந்த நர்ஸ், அப்படி ஒரு நர்ஸ் ஊட்டி விட்டதா நினைச்சுக்கோங்க. சரி விடுங்க, உங்க திருப்திக்காக இதுக்கு பேமெண்ட் வேணாலும் கொடுங்க. அப்படியே கணக்கு வச்சுக்கோங்க. நீங்க தான் எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பீங்களே. இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க முதல்ல. சாப்பிடுங்க.
இந்தாங்க. எங்க யாரோ உங்களை நினைக்கிறாங்க. சாப்பிடுங்க. இல்ல எனக்கு போதும். ஏங்க இன்னும் ஒரு வாய் தான் சாப்பிடுங்க. ஆ. தேங்க்ஸ். ஐயோ ஏங்க சாப்பிட்ட உடனே படுக்க கூடாதுங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. லேப்டாப் வேணா எடுத்து தரட்டுமா? ஏதாவது வேலை பாக்குறீங்களா? நேரமாச்சுங்க. கொடுங்க. நீங்க தூங்குங்க. பாத்ரூம் போணுமா? வாங்க. பாத்து பாத்து வாங்க. குரல் கொடுங்க. பாத்து பாத்து. படுங்க. நீங்க படுத்துக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. படுத்துக்கோடா. தூங்குடா. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடியல. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவிக்காக நான் இங்க ஓரமா படுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன மன்னிச்சிருங்க.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.